அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம பார்க்க போறது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. போன வகுப்புல நம்ம பார்த்தோம் தகவல் அறியும் உரிமை சட்டம் என்றால் என்ன, அதனுடைய தோற்றம், வளர்ச்சி, அதனுடைய பரிணாமம், அதனுடைய உருவாக்கம், வார்த்தை உருவாக்கம் எப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ இன்றைய வகுப்புல நாம பார்க்க போறது அடுத்த நிலை, அதாவது அதனுடைய விதிமுறைகள், கட்டமைப்பு, மத்திய தகவல் ஆணையத்தினுடைய அமைப்பு, நிலைகள், அதனுடைய அதிகாரங்கள். இந்த 3 நிலைப்பாடுகள் தான் இன்றைய வகுப்புல நாம பார்க்க போறோம். முதல்ல தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கட்டமைப்பு எப்படி உள்ளது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அக்டோபர் 12 முதல் அமுல்படுத்தப்பட்டது. இது 2005 முன்னுரையாக, அதுல முன்னுரை 6 முன்னுரைகள், நம்ம பிரியாம்பிள்னு சொல்லுவோம். அத்தியாயங்கள், 31 பிரிவுகள் மற்றும் 2 அட்டவணைகள் கொண்டுள்ளதாக இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய பிரியாம்பிள், முகவுரை அப்படின்னு பார்த்தோம்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தை ஏன் இயற்றணும், அதை எப்படி இயற்றினாங்க அப்படின்றத பார்க்கும்போது, இந்திய நாடாளுமன்றம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பிரிவு 8 கீழ் தகவல் அறியும் உரிமையின் மீது கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. நம்ம நேற்றைய வகுப்பிலே பார்த்தோம், அரசாங்கத்தினுடைய வெளிப்படைத்தன்மை, அரசாங்கத்தின் நிலைப்பாட்டின் வெளிப்படைத்தன்மையை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமாக கொண்டுள்ளது. சோ அதன்படி நாம அரசியலமைப்பினுடைய விதிகளின் படி பார்த்தோம், இந்திய அரசியலமைப்பினுடைய விதிகளின் படி பார்த்தோம் அப்படின்னா, பொது மற்றும் அதிகாரத்துவம் இந்த இரண்டிற்கும் இடையிலான முரண்பாடுகளை களைவது, மக்களினுடைய சிந்தனைகளை, அவர்களுக்கு கருத்துக்களை தெளிவுபடுத்துறது தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய முக்கியமான நிலைப்பாடாக உள்ளது. இதுல நியாயமான கட்டுப்பாடுகள், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன், கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி, நம்ம கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது. சரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படணும். சோ அதன்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை பெறுவதற்கும் பெற்ற தகவல்களை சேமிப்பதற்கும் சில வழிமுறைகள் இங்கு காட்டப்படுது. அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், அவர்களினுடைய வரையறுக்கப்பட்ட நிதி ஆதாரங்கள், அதனுடைய பயன்பாடு, அதை எப்படியெல்லாம் அவங்க செயல்படுத்தி இருக்கிறாங்க, இத நம்ம முக்கியமான தகவல்களா சேகரிக்கிறோம். அதை விட அதனுடைய ரகசிய தன்மையை பாதுகாத்தல் அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசு அதிகாரி அல்லது தகவல் அளிக்கும் அலுவலரினுடைய முக்கியமான பணியாக கருதப்படுகிறது. இது எப்படி விரிவாக்கம் பண்றாங்க, இது எப்படி இனிஷியலா ஸ்டார்ட் ஆகுது, இதனுடைய துவக்க நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிவு 1 படி அதனுடைய தலைப்பு, அளவு மற்றும் தொடக்க நிலை, இதை கொண்டுதான் இதுதான் பிரிவு 1 கீழ் இது விதிமுறைகள் கொடுக்கப்படுது. அதுல இந்திய சட்டத்தை தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அப்படின்னு சொல்லி நம்ம அதை அதற்கு பெயரிடப்பட்டுள்ளது. இந்த சட்டம் செயல்பாட்டுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா 12/10/2005. ஆனால் நாடாளுமன்றத்தால் இது நிறைவேற்றப்பட்டது 12/5/2005. அதன் பிறகு ஜனாதிபதி, எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு சட்டம் வகுக்கப்பட்டது அப்படின்னா அது அதனுடைய இறுதி நடைமுறை ஜனாதிபதியினுடைய கையொப்பம் இருந்தால் மட்டுமே அது ஏற்றுக்கொள்ளப்படும். சோ அந்த இறுதி நடைமுறை எப்போ கையாளப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா 15/6/2005 அன்றுதான் ஜனாதிபதி அவங்களுடைய ஒப்புதலை தெரிவிக்கிறாங்க. சோ இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது முழுமை பெறுது, முழுமையான வடிவம் கிடைக்கக்கூடும். இதுல என்ன விதிமுறைகள் இருக்கு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் என்ன விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன, என்ன விதிமுறைகள் கையாளப்படுகின்றன. பிரிவு 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சட்டம் அதனுடைய அமைப்புல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க தகவல்களை பெறுவதுதான் முக்கியமான பணி. சோ தகவல்கள் தெரிவிக்கப்படும் போது அந்த தகவல்களில் பயன்படுத்தப்படும் சொற்களினுடைய பொருள், நம்ம பொதுவாவே சொல்லும் போது வார்த்தை பயன்பாடு, ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பேசுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வார்த்தையினுடைய பொருள், கருத்து முக்கியமாக கொண்டு நாம பேசணும். சோ அந்த மாதிரி
நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்கள் தெரிவிக்கப்படும் போது தெரிவிக்கப்படக்கூடிய தகவல்களினுடைய பொருட்கள், அதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகள் வரையறுக்கப்பட்டதாக இருக்கணும். அப்படி என்ன வரையறைகள் எல்லாம் இங்கு கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் இனி அடுத்த பின்வர போற பகுதிகள்ல நம்ம பார்க்க போறோம். முதல்ல தகவலினுடைய பொருள். தகவல் எப்படி இருக்கணும், அதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பிரிவு 2(1) பிரிவு 2 அதன் கீழ் 1ஆம் பகுதியின் கீழ் இதற்கான விளக்கம் கொடுக்கப்படுது. தகவல் அப்படிங்கிறது எந்த ஒரு வடிவத்துல வேணாலும் இருக்கலாம். அது அதிகாரத்துடன் இருக்கலாம். அதாவது அதிகாரத்துடன் தகவல்களை வழங்கக்கூடிய அதிகாரிகளினுடைய நிலைப்பாடாக இருக்கலாம். நாம போன வகுப்பிலேயே பார்த்தோம், தகவல்கள் எப்படியெல்லாம் அதிகாரிகளிடமிருந்து பெறப்படும் அப்படின்னு சொல்லி. பதிவுகளாக, ஆவணங்களாக, குறிப்புகளாக, செய்திகளாக, அது மின்னஞ்சல்களாகவும் நாம பெறலாம். சுற்றறிக்கைகள், புத்தகங்கள், ஒப்பந்தங்கள், இந்த மாதிரி எழுத்து வடிவத்துல என்ன மாதிரியான பதிவுல வேண்டுமானாலும் தகவல்கள் பெறப்படலாம். சோ இதுதான் தகவல்களினுடைய பொருளாக தரப்படுது. சோ இந்த தகவல்கள் ஆவணங்கள் மூலமாக, அதாவது எழுதப்பட்ட அல்லது அச்சிடப்பட்ட ஆவணங்கள் மூலமாக வழங்கப்படுறது மட்டுமல்லாமல், நம்ம கவர்மெண்டோட வெப்சைட்ல தகவல்களை அப்லோட் பண்ணும், தகவல்களை பதிவேற்றம் செய்யும். அந்த மாதிரி மின்னணு வடிவத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களும், அந்த தகவல்களுடைய பொருளும் இந்த பிரிவின் கீழ் அடங்குது. அதே மாதிரி பதிவேடு. பதிவேடு அப்படிங்கிறது தகவல்களை பெறுபவருக்கும் அல்லது தகவல்களை சேகரிப்பவரினுடைய முக்கியமான பணி. முறையான பதிவேடுகள் இருந்தால் மட்டுமே எப்போ வேணாலும் நம்ம யாரு என்ன மாதிரியான தகவல்கள் கேட்கிறாங்க அப்படின்னாலும் அதை நம்மளால விரைவாகவும் தெளிவாகவும் கொடுக்க முடியும். அப்படி பதிவேடு என்பது பொது நிலை, அதாவது பொது அதிகாரத்தில் கிடைக்கும் எந்த வடிவத்திலும் அந்த பதிவு இருக்கலாம். அத ஆவணமாவோ இல்ல எழுத்தின் மூலமாக கொடுக்கக்கூடியதாகவோ, இல்லாட்டினா நம்ம பென்டிரைவ்ல, சிடிஸ்ல காப்பி பண்ணி கொடுக்கக்கூடியது, அந்த மாதிரி என்ன விதத்துல வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இது எல்லாமே ரெக்கார்ட்ஸ் தான். அதை எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல பண்றோம், இல்லாட்டினா காகிதத்தின் மூலமாக, எழுத்து வடிவத்துல காகிதத்தின் மூலமாக, அது அச்சிடப்பட்ட தாள்களின் மூலமாக நாம் அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இதுல கணினியினுடைய பயன்பாடு மிக முக்கியமான பயன்பாடாக கருதப்படுது. ஏன்னா இப்போ சமீப காலங்கள்ல அரசாங்கத்தினுடைய வெளியீடுகள், சுற்றறிக்கைகள், தகவல்கள் எல்லாமே சுலபமாக இணையதளங்கள் மூலமாக எல்லா தரப்பு மக்களையும் சென்றடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பினை அது ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இதன்படி தகவல் அறியும் உரிமையினுடைய பொருள், அதனுடைய தொடர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, தகவல்களுக்கான உரிமை அப்படின்னா என்ன? நான் ஒரு விண்ணப்பதாரரினுடைய வேலை, என்னுடைய வேலை சார்ந்த ஆவணங்கள் மற்றும் பதிவுகளை ஆய்வு செய்தல், அதில் இருக்கக்கூடிய குறிப்புகள், சான்றுகள், ஆவணம், இது எல்லாத்தையும் நகல் எடுத்துக்கொள்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. சோ அந்த நகலை அதான் நம்ம தகவல்களை பெறோம் அப்படின்னா, வாய் வார்த்தையா இல்லாம எழுத்துப்பூர்வமாக அல்லது அச்சிடப்பட்ட காகிதங்கள் மூலமாக நாம தகவல் தரும் அதிகாரியிடம் இருந்து நாம் அந்த தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ அதை நீங்க சிடிஸ்ல, முன்னாடி எல்லாம் சிடிஸ், நம்ம ஃபிளாப்பி சொல்லுவோம், அதெல்லாம் இப்போ கிடையாது. பட் ஸ்டில் இதெல்லாம் ஒரு வழிமுறைகளாக இங்கு கையாளப்படுது. நம்ம அதை பென்டிரைவ்லயோ, சிடிலயோ, இல்ல ஃபிளாப்பீஸ்லயோ, டிஸ்க்லயோ நம்ம காப்பி பண்ணி அவங்க கிட்ட இருந்து அதை பெற்றுக்கொள்ளலாம். தகவல் பெறுதல் அப்படிங்கிறது மின்னணு முறையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தகவல்களை சேகரிக்கிறதுக்கும், தகவல்களை சேமிக்கிறதுக்கும், தகவல்களை விண்ணப்பதாரர்களுக்கு வழங்குறதுக்கும் இந்த கணினியினுடைய பயன்பாடு இந்த நிலையில மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. பொது அதிகாரம் அப்படின்னா என்ன? அதற்கான விளக்கம் பிரிவு 2(h) படி, பொது அதிகாரம் என்பது ஒரு அதிகாரம் அல்லது அமைப்பு அல்லது நிறுவனம் சார்ந்ததாக இருக்கலாம். அமைப்பு சார்ந்ததாக இருக்கலாம், ஒரு அதிகாரம் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனம் சார்ந்ததாக இருக்கலாம். இந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே அந்த பொது அதிகாரம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்ட ஒரு தனி ராஜ்யமாக இருக்கலாம். சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் இண்டிபெண்டா நம்ம செல்ஃப் கவர்ன் பண்றது, சுய ஆட்சி பண்றதுன்னு சொல்லுவோம், சுயராஜ்யம். சோ என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் இங்கு கையாளப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறது
அரசியலமைப்பினுடைய விதிமுறைகளுக்கும் சட்ட திட்டங்களுக்கும். சோ அரசியலமைப்பின் விதிமுறைகளுக்கு முதல் நிலை கொடுக்கப்படுது. அல்லது இரண்டாவது, பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள். ஒரு சட்டம் நிறைவேற்றும் அப்படின்னா அது பாராளுமன்றத்தினுடைய முக்கிய பங்களிப்பு தான் அங்க இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அரசியலமைப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி, இரண்டாவது பாராளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளுக்கும் சட்டம் இயற்றுவதில் அதனுடைய செயல்பாடுகளுக்கும் நாம முக்கியத்துவம் கொடுக்கும். பாராளுமன்றம் மட்டும் கிடையாது, மாநில சட்டமன்றங்களும் அதற்கான நிலைப்பாடுகளை அல்லது அதற்கான சட்டங்களை உருவாக்க வேண்டும். வேறு எந்த சட்டத்தின் மூலமும் இது நம்மளால செயல்படுத்த முடியாது. உரிய அரசாங்கத்தால் தெரிவிக்கப்படக்கூடிய அல்லது வெளியிடப்படக்கூடிய அறிவிப்புகள், உத்தரவுகள் மூலம்தான் இதனுடைய நிலைப்பாடுகள், அதாவது பொது அதிகாரம், நிறுவனத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது எல்லாமே வெளியில உள்ளவங்களுக்கு தெரிவிக்கப்படும். நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தரினுடைய உடலுக்கும் அல்லது சொந்த வாழ்க்கைக்கும் பாதுகாப்பிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த விஷயங்கள் எல்லாமே தகவல் பரிமாற்றம் நடக்கக்கூடாது. அதற்காக சொந்தமான கட்டுப்பாடுகள் சரியான முறையில பின்பற்றப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அரசு சாரா அமைப்பு. அரசு சாரா அமைப்புனா இப்ப அரசு சார்ந்த அமைப்புகளிடம் இருந்து மட்டும்தான் நம்ம தகவல்களை பெறணும் அப்படிங்கிறது கிடையாது. அரசு சாராத அமைப்புகளிடமிருந்தும் நாம் தகவல்களை பெறுவதற்கு, அது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ், அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட தகவல்களை பெறுவதற்கு நமக்கு எல்லா அதிகாரமும் எல்லா உரிமையும் உண்டு. சோ இதன் கீழ் பிரிவு 2E படி பார்த்தோம் அப்படின்னா, தகுதியான அதிகாரம். யாருக்கு தகவல்களை வழங்குவதற்கு தகுதியான அதிகாரம் அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுதான் இங்கு தெரிவிக்கப்படுது. தகவல் கொடுக்கிறது அப்படிங்கிறது யார் வேணாலுமே, முன்னுரையிலேயே நம்ம பார்த்திருக்கோம். முதல் வகுப்புல தகவல்களை கொடுக்கிறதுக்கு அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மட்டுமே அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள். வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்றதுனால எல்லாத்தையும் அவங்க தெரியப்படுத்தணும்ன்றது நிலை கிடையாது. கண்டிப்பா அதுல வரையறுக்கப்பட்ட விதிமுறைகள் பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இப்ப இங்க தகுதியான அதிகாரம், தகவலை வெளியிடுவதற்கு யாருக்கெல்லாம் தகுதியான அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உச்ச நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிவிப்பதற்கு இந்திய தலைமை நீதிபதி தான் தகுதி வாய்ந்த அதிகாரி. அவர் மட்டும் கிடையாது, உயர் நீதிமன்றங்கள் அல்லது தலைமை நீதிபதிகள், உயர் நீதிமன்றங்களில் உள்ள அனைத்து தலைமை நீதிபதிகளும் தகுதி வாய்ந்த அதிகாரிகளாக கருதப்படுகிறாங்க. இந்த நீதிமன்றங்கள் போல பாராளுமன்றம் மட்டும் கிடையாது, மாநில சட்டமன்றங்களிலும் அத்தனை சட்டமன்ற தலைமை அதிகாரிகள், எந்தெந்த துறைக்கு யாரு தலைமை அதிகாரிகளாக பதவி வகிக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த மத்திய மாநில சட்டமன்றங்கள், அரசாங்கங்கள் சார்ந்த தகவல்களை வெளியிடுவதற்கு அதிகாரம் உண்டு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மத்திய மாநில அரசுகளில் பணிபுரியக்கூடிய பொது அதிகாரிகள், அவங்கள பொது அதிகாரிகள்னு சொல்றோம்னா, பின்வரும் வகுப்புல பார்ப்போம், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கும் மத்திய மாநில அரசுகள் தனியாவே தகவல்களை தெரிவிப்பதற்காகவே அவங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடை அவங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள்ல அங்க ஆளக்கூடிய அதிகாரம் வாய்ந்த நபர்களுக்கும் இந்த தகவல்களை தெரிவிப்பதற்கான தகுதியான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின்படி பிரிவு 4 என்ன சொல்லுது அப்படின்னா, தான் கோரப்படக்கூடிய தகவல்கள் எந்த வகையின் கீழ் வராது, இல்ல எந்த வகையின் கீழ் வரும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதை நான் தேடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த தகவலை பெறுவதற்கு அனைத்து பொது அதிகாரிகளுக்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டு. என்னது? RTI சட்டம் 2005 படி பொது அதிகாரிகள் அந்த கட்டமைப்பு, நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அதனுடைய கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டுக்கு பல்வேறு அம்சங்களை தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் எதுல தெளிவுபடுத்துவாங்க? சுற்றறிக்கைகள் மூலமாக அல்லது வெப்சைட்ஸ்ல அப்லோட் பண்றதன் மூலமாக, தரவுகளை பதிவேற்றம் செய்வதன் மூலமாகவும் அவங்க இந்த தகவல்களை பொதுமக்களுக்கு, அதாவது விண்ணப்பிக்க விரும்பும் பொதுமக்களுக்கு அவங்க தெரியப்படுத்துறாங்க. இதனுடைய அதிகாரிகள் அவங்களுடைய அதிகாரங்கள் மற்றும் கடமைகள், அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பணியாளர்கள்
அங்க பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், அவங்களுடைய நிதி தகவல், இது போன்ற எல்லா விஷயங்களையும் வெளிப்படையா சொல்றது அப்படிங்கிறது சட்டத்தின் மூலமாக தகவல்களை பெறுவதற்கு மக்கள் வந்து குறைந்தபட்சமா ஹெல்ப் பண்ணணும், உதவியை வந்து பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. மினிமம் இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு வந்து இதுல இருந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக இருக்கும். இப்ப இந்த ஆர்டிஐ சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரிகள், நான் சொன்னேன் இல்லையா, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸ், யாரெல்லாம் தகவல்களை தெரிவிக்கலாம், அவங்களுக்கான அதிகார நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க 2 நிலையில ஸ்டேஜஸ்ல வந்து அதிகாரிகள் நியமிக்கப்படுறாங்க. அதாவது பிஐஓஸ் அப்படின்னு சொன்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸ், ஏபிஐஓ அப்படின்னு சொன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், பொது தகவல் அதிகாரி, துணை தகவல் அதிகாரி. ஓகே, இது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 5 படி தகவல்களை வழங்குறதுக்கு தேவையான பொது அதிகாரிகளை நியமிக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறதுனால, அவங்க ஏற்கனவே வந்து அவங்களுடைய பணியை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால, தகவல்களை கேட்போருக்கு தகவல்களை கொடுப்பதற்காகவே துறை ரீதியாக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பொது தகவல் அதிகாரிகளை நியமனம் செய்யறாங்க. அவங்களுக்கு உதவி செய்வதற்காக உதவி தகவல் பொது தகவல் அதிகாரி, அதாவது அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸையும் நியமனம் செய்யறாங்க. சோ இதன்படி நியமிக்கப்படக்கூடிய அதிகாரிகள் தகவல் அறியும் உரிமையின் கீழ் கோரப்படும் விண்ணப்பங்களை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. அப்படி பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு அவங்க எப்படி வந்து பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த நிலை. ஒரு பொது அதிகாரிக்கு தன்னுடைய மேற்பார்வைக்கு கீழ் வரக்கூடிய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கூறப்படக்கூடிய விண்ணப்பங்களை அவங்க எப்படி கையாளுறாங்க. சோ சட்டத்தின் கீழ் தகவல் பெறும் உரிமையை அமல்படுத்துதல். ஓகே, இப்போ இந்த சட்டத்தின் கீழ், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்படும் உரிமையை அமல்படுத்துறதுக்கு 3 அடுக்கு கட்டமைப்பு வந்து இங்கு பயன்படுத்தப்படுது. அதாவது சட்டத்தின் கீழ் அதற்கான முறையான உத்தரவாதம் வழங்கணும், கேரண்டி வந்து கொடுக்கணும். அதே போல பொது அதிகாரிகள் தங்கள் அதிகாரங்கள பொது தகவல் அதிகாரிகளாக நியமிக்கணும். சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு துறை சார்ந்த தகவல்களையும் அளிப்பதற்கு அதை பற்றி தெரிந்த பொது அதிகாரியாக ஒருத்தரை வந்து நியமனம் செய்யணும். அப்படி நியமிக்கப்பட்ட பொது அதிகாரிகளுக்கு வரக்கூடிய விண்ணப்பங்களை நாம வந்து சமர்ப்பிக்கணும். அப்ப எப்படி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சட்டத்தின் கீழ் எந்த ஒரு தகவலையும் நான் பெறணும் அப்படின்னா, யாரா இருந்தாலும் அவரு அந்த கோரிக்கைக்கான காரணத்தையோ அல்லது தனிப்பட்ட விவரங்களையோ தெரிவிக்க வேண்டியது இல்லை. ஓகே, நான் என்ன நோக்கத்திற்காக இந்த தகவல்களை கேட்கிறேன், நான் யாரு, என்னுடைய பதவி, நான் வகிக்கக்கூடிய பணியின் தன்மை என்ன, இதெல்லாம் வந்து நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் முன்னாடியே சொல்லிப்போம், சில அடிப்படை தகவல்கள் வந்து அங்கு தெரிவிக்கப்படணும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய பெயர், முகவரி, தொலைபேசி எண், மின்னஞ்சல், இந்த மாதிரியான அடிப்படை தகவல்கள் வந்து தெரிவிக்கப்படணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, தகவல் பெறுவதற்காக தான் நாம வந்து விண்ணப்பித்திருக்கிறோம். அதுக்கான பதில் நமக்கு பெறப்படும் போது எந்த அட்ரஸ்க்கு கொடுக்கணும், இல்ல எந்த மெயிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது தெரியப்படுத்துறதுக்காக நாம வந்து இந்த அடிப்படை தகவல்களை மட்டும் கொடுத்தோம்னா போதும். இது தவிர நம்மளுடைய சுய விவரங்களை நம்ம வந்து கொடுக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. கோரப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறோம். யாருக்கு சமர்ப்பிக்கிறோம்? அந்த பொது அதிகாரிக்கு, தகவல் தரும் பொது அதிகாரிக்கு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும். அப்படி சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள், விண்ணப்பதாரரின் கோரிக்கைக்கான பதில்கள் வந்து 30 நாட்களுக்குள் அவருக்கு தகவல்கள் அளிக்கப்படணும். யார்கிட்ட? பொது அதிகாரிக்கு வழங்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு அவர் வந்து 30 நாட்களுக்குள், விண்ணப்பம் பெறப்பட்ட தேதியில் இருந்து 30 நாட்களுக்குள் பதில் கொடுக்கணும். ஆனா இது நம்ம அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸ், துணை பொது தகவல் அதிகாரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அனுப்பப்பட்ட விண்ணப்பங்கள் குறைந்தது 35 நாட்களுக்குள் அதற்கான தகவல்கள் தெரிவிக்கப்படணும். இது எந்த பிரிவின் கீழ் சொல்றாங்க, இந்த சட்டத்தின் கீழ் சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, பிரிவு 5 2 உட்பிரிவின் கீழ் இது வழங்கப்படுது.
ஆனா இதிலேயே குறிப்பிட்டு ஒரு சிறு விலக்கு வந்து அளிக்கப்படுது. யாருக்கு அந்த விலக்கு அளிக்கப்படுது அப்படின்னு சொன்னோம்னா, வாழ்வியல் உரிமை சம்பந்தமாக அல்லது பாதுகாப்பு சம்பந்தமாக, தன்னுடைய சுதந்திரம் சம்பந்தமாக கோரப்படக்கூடிய விண்ணப்பங்களுக்கு வந்து குறைந்தது 48 மணி நேரத்திற்குள் அந்த பொது தகவல் அதிகாரி வந்து தகவல்களை குடுத்திருக்கணும். அது வந்து பிரிவு 7(1)ன் விதிமுறையாக இது கையாளப்படுது. சோ இங்க 3 விஷயம் சொல்றோம். ஒண்ணு வந்து தகவல் பெற்ற பொது அதிகாரிக்கு தகவல் குடுத்தாங்க அப்படின்னா, கோரிக்கை விண்ணப்பம் பெற்ற 30 நாட்களுக்குள் அவருக்கு பதிலளிக்கணும். அதே இது பொது தகவல் அதிகாரிக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, 35 நாட்களுக்குள் அவர் வந்து பதில் குடுத்திருக்கணும். ஆனா இது இல்லாம, இந்த 2 விதிமுறைகள் இல்லாமல், ஒரு விண்ணப்பதாரரினுடைய வாழ்க்கை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய சுதந்திரம் சம்பந்தமான விஷயங்களுக்காக தகவல் கேட்கிறாங்க, தகவல் கேட்டு விண்ணப்பித்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா 48 மணி நேரத்திற்குள் அந்த நபருக்கான, அந்த விண்ணப்பதாரருக்கான தகவல் வந்து அவர்கிட்ட போய் சேர்த்திருக்கணும். சோ இந்த விண்ணப்பத்தை எப்படி சமர்ப்பிக்கிறது? குறிப்பிட்ட காலக்கெடுவில் இருந்துதான் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து விண்ணப்பங்கள் வந்து சமர்ப்பிக்கப்படணும். ஆனா அந்த குறிப்பிட்ட 30 நாட்கள், 35 நாட்கள் வரைக்கும் நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்கப்படாமல் இருந்தது அப்படின்னா, நாம கேட்ட தகவல் மறுக்கப்பட்டதாக கருதப்படும். சோ இதை எப்படி நீங்க செயல்படுத்துவீங்க? செயலாக்கமும் பரவல் வெளிப்படுத்துதல். அது செயலாக்கம் அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து சட்டத்தில் வரையறுக்கப்பட்ட நடைமுறை விதிமுறைகள். இது எல்லாத்தையும் செயல்பாட்டுல எப்போ நம்ம அதுக்கு உயிர் கொடுக்கிறோம் அப்படின்னா, அதை செயல்படுத்தும் போது மட்டும்தான் அதற்கான உயிரோட்டம் வந்து வழங்கப்படும். இது செயலாக்கத்திற்காக பிரிவு 4(1)ன் திட்டமானது நிர்வாகத்தின் ஒவ்வொரு மட்டத்திலும், நம்ம நிர்வாகத்துல பல்வேறு நிலைகள் வந்து சொல்றோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு நிலைகளிலும் தேவையான தகவல்களை சரியா சேகரிச்சு, முன்னாடி சொல்றது அதுதான், தகவல் வந்து கொடுக்கணும் அப்படின்னா தகவல்களை சேகரித்து அது முறையாக ரெக்கார்ட்ஸ் பதிவேடுபடுத்துதல், டாக்குமெண்டேஷன் பண்றது அப்படிங்கிறது முக்கியமான பணியாக இங்கு கையாளப்படுது. இங்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 4(1)(b)ன் கீழ் சட்டம் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் 120 நாட்களுக்குள், இப்போ புதுசா ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வராங்க, ஒரு மாற்றம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த சட்டம் அமலுக்கு வந்து 120 நாட்களுக்குள் ஒவ்வொரு பொது அதிகாரியும் பொது களத்தில், அதாவது இது பற்றின தகவல்களை பொது களத்தில், அது வெப்சைட்ஸ்லயோ இல்ல மத்த பொது தளங்கள் மூலமாகவோ, பத்திரிகைகள் மூலமாகவோ, அறிக்கைகளாகவோ, சுற்றறிக்கைகளாகவோ எல்லாத்துக்கும் இதை வந்து தெளிவுபடுத்திருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, ஏற்படக்கூடிய மாற்றங்களை அடுத்து விண்ணப்பிக்க போறாங்க அப்படின்னா அவங்க கையாளுவதற்கு அது சிறந்த வழிமுறையை ஹெல்ப் பண்ணும். இப்போ இதுல 3ஆம் தரப்பு தகவல், அதாவது மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய 3ஆம் தரப்பு தகவல் என்றால் என்ன? இது வந்து பிரிவு 11(1)ன் கீழ் வழங்கப்படுகிறது. இந்த 3ஆம் தரப்பு தகவல் என்பது தகவல் கேட்டு யாரு விண்ணப்பம் செய்திருக்கிறாங்களோ அந்த நபர் அல்லது அவருக்கான ஒரு நபர், அது போக பொது அதிகாரி, இவங்க 3 பேரும் சேர்ந்ததுதான் இந்த 3ஆம் தரப்பு தகவல். இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரிவு 11(1)ன் படி இது வந்து விதிவிலக்கு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா, ஏற்கனவே கூறப்பட்ட பிரிவு 8 மற்றும் 9(ன்) படி எந்த ஒரு காரணத்திற்காகவும் தகவலுக்கான கோரிக்கைகள் நிராகரிக்கப்படலாம். ஆனா அது என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்படணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நாட்டினுடைய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி பாதிக்கக்கூடிய கேள்விகள், அல்லது தொழில்துறை சார்ந்த நிதி சம்பந்தமான கேள்விகள், இந்த மாதிரியான நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அல்லது பாதுகாப்பிற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய தகவல்களை மட்டும்தான் வந்து அவங்க மறுக்கணும். அடிப்படையா தெரியப்படுத்தக்கூடிய தகவல்களை மறுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சோ இந்த 3ஆம் தரப்பினருக்கு அந்த தகவல் வெளியிடுறதுக்கு அந்த பொது அதிகாரிக்கு ஆட்சேபனை இருந்துச்சு அப்படின்னா, இது அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. எதுக்கு? தகவல் கொடுக்கறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு அவங்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. சோ தகவலை வெளியிடுவதில் இருந்து எப்படி விலக்கு அளிக்கப்படுது? நான் ஒரு பொது தகவல் வெளியிடும் அதிகாரியாக இருக்கும்போது நான் என்ன விதிகளை பின்பற்றி தகவல்களை வெளியிடுவதிலிருந்து விலக்கு பெறலாம்? சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா, குடிமக்களுக்கு தகவல் அறியும் உரிமையை மறுக்கும்
சில விதிவிலக்குகள் இருக்கு. என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிரிவு 8(1) படி அதுக்கு 10 வகையான தகவல்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டத்திலேயே வந்து சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல இந்தியாவினுடைய இறையாண்மை, அதனுடைய ஒருமைப்பாடு, அதனுடைய பாதுகாப்பு, அதே போல அதனுடைய அறிவியல் நலன், பொருளாதார நலன்கள். நம்ம வெளிநாடுகளினுடனான உறவுகளும் சொல்றோம். ஆனா இங்க வந்து வெளி மாநிலத்துடனான உறவு அல்லது ஒரு தப்ப செய்யறதுக்கு, குற்றத்தை தூண்டுவதற்கு வழிவகுக்கக்கூடிய தகவல்களை, அது என்ன அடிப்படையிலான தகவல்களாக வேணாலும் இருக்கலாம். பொதுமக்களிடையே ஒரு கலவரத்தையோ, ஒரு குற்ற செயல்பாட்டையோ தூண்டக்கூடிய தகவல்களாக இருந்துச்சு அப்படின்னா, அதை வெளியிடுவதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கலாம். அல்லது நீதிமன்றம், நீதிமன்றமாக இருக்கட்டும், இல்ல தீர்ப்பாயங்களாக இருக்கட்டும், அந்த வெளிப்படைத்தன்மையை வந்து காப்பாத்தணும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுனால நாம வந்து தடை செய்யப்பட்ட தகவல்களை வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. சோ வெளிப்படையா சொல்லாம இருக்கிறதுனால இது நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய செயல்பாடாக கருதவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தகவல் அப்படிங்கிறது என்ன? பாராளுமன்றம் நம்ம அல்லது மாநில சட்டமன்றங்கள் இதனுடைய சிறப்பு உரிமை அத மீறக்கூடியதாக இருக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு ஒரு இண்டிபெண்டன்ஸை வந்து இருக்கு. ஒரு சுயராஜ்யம் இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, அவங்களுக்குன்னு ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய நிலைப்பாடுகள் கட்டாயம் இருக்கு. சோ அத பாதிக்கக்கூடிய வகையில தகவல்களை வெளியிடுவதற்கு நாம வந்து கேட்கக்கூடாது. வணிக நம்பிக்கை. அதாவது நம்ம பொதுவா சொல்லிட்டோம் இல்லையா? தொழில்துறை சார்ந்த தகவல்கள். அது நிதி சார்ந்ததாகவோ, இல்லது அவங்க திட்டங்கள் சார்ந்ததாகவோ, அறிவு சார்ந்ததாகவோ, அவங்களுடைய சொத்துக்களின் மதிப்போ, இது என்ன மாதிரியா வேணாலும் இருக்கலாம். இது சார்ந்த தகவல்களை பெறுவதற்கு அல்லது தகவல்களை வெளியிடுவதற்கு பொதுநலன் கருதி இது வந்து நிராகரிக்கப்படுது. அதே போல ஒரு நபரினுடைய நம்பிக்கைக்குரிய உறவு, நம்ம முன்னாடி சொல்லிக்கோம் இல்லையா? ஒரு நபரினுடைய வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய தகவல்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ அது வந்து நம்பிக்கைக்குரிய உறவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், அது பொது நலனை பாதிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த தகவல் வந்து பொது நலனை பாதிக்கும் அப்படின்னா அதை வந்து அவங்க அந்த தகவலை தெரிவிப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கலாம். எப்படி வெளி மாநிலங்களிடம் இருந்து பெறப்படக்கூடிய தகவல்கள் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படணும்னு சொல்றோமோ, அதே போல வெளிநாட்டு அரசாங்கத்திடம் இருந்து பெறப்பட்ட தகவல்களும் அதனுடைய நம்பிக்கை தன்மையை காப்பாத்துறதுக்காக நாம வந்து அந்த தகவல்களை வெளியிடுவதற்கு மறுப்பு தெரிவிக்கணும். அது மட்டும் கிடையாது. ஒரு நபரின் வாழ்க்கை அல்லது அவங்களுடைய பாதுகாப்பு, உடல் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய சோசியல் செக்யூரிட்டி அல்லது பர்சனல் செக்யூரிட்டி, அவங்களோட உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய தகவல்களை நாம வந்து வெளிப்படுத்தக்கூடாது. அதே போல குற்றவாளிகள் அவங்களுடைய விசாரணை, அது வந்து அவங்களுடைய வழக்கு தொடருவதற்கான செயல்முறைகள், இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தினோம் அப்படின்னா அந்த நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை தடுப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய தகவல்கள் அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுனால அது சார்ந்த தகவல்களையும் வெளியிடுவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சபையினுடைய விவாதங்கள், சபைன்னு சொன்னோம்னா பாராளுமன்றம் இல்ல சட்டமன்றங்களினுடைய விவாதங்கள், அதுல அமைச்சர்களினுடைய பதிவுகள், அதுக்காக எல்லாமே சொல்லக்கூடாதுன்றது கிடையாது. கான்ட்ராவர்ஷியா, விவாதத்திற்குரிய அல்லது வேறுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய தகவல்களை வந்து அமைச்சர்கள் பேசினாலும், அது சார்ந்த விவாதங்கள் போனாலும் அதையும் நாம வந்து வெளிப்படுத்தக்கூடாது. தகவல்களை வந்து வெளியிடுவதற்கு விதிவிலக்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. அதே போல மத்திய பொது தகவல் அதிகாரி, நம்ம வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவங்க, அதே போல மாநில பொது தகவல் அதிகாரி, இவங்க 2 பேருமே மேல்முறையீடு செய்யறதற்கோ அது பொது நலனை பாதிக்காத வகையில் அதற்கான தகவல்களை வெளியிடுவதற்கோ அவங்க வந்து மேல்முறையீடு செஞ்சு ஏன் அந்த தகவல் நிராகரிக்கப்பட்டது, அதாவது அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதற்கான முறையான காரணங்களை தெரிவிக்கலாம். இது வந்து பாராளுமன்றத்தையோ அல்லது மாநில சட்டமன்றங்களையோ அவங்க கேட்கக்கூடிய அல்லது அவங்க இடமிருந்து பெற வேண்டிய தகவல்களை மறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட கூடிய நிலை கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டினுடைய பாதுகாப்பு, ஒரு தனி நபரினுடைய வாழ்வியல் சார்ந்த பாதுகாப்பு,
இந்த 2 விஷயம் தான் இங்க வந்து முக்கியமான நிலைப்பாட்டை பெற்றிருக்கு. பிரிவு 9 கீழ், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 9 கீழ் எதற்கு விலக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, மத்திய மற்றும் மாநில பொது தகவல் அதிகாரி PIOs அப்படின்னு சொல்லும்போது பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர், பொது தகவல் அதிகாரி சட்டத்தின் பிரிவு 9 கீழ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தகவல் அளிக்கக்கூடிய கோரிக்கைகளை நிராகரிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கையானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மாநிலம் அல்லாது ஒரு நபரினுடைய பதிப்புரிமை மீறலை உள்ளடக்கியதாக இருக்கும். ஒரு தனி நபரினுடைய விஷயங்களை தெரியப்படுத்துறதாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு வந்து விலக்கு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அடுத்த செகண்ட் லெசன் இன்றைய வகுப்பினுடைய 2வது பகுதி வந்து தகவல் அறியும் உரிமையின் விதிகள். தகவலை பெறுவதற்கு நமக்கு என்னெல்லாம் விதிகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இதுல சொல்லணும் அப்படின்னா, ஒரு தகவலை பெறுவதற்கான விண்ணப்பத்தை எப்படி சமர்ப்பிக்கணும், அந்த விண்ணப்பம் செலுத்துவதற்கான கட்டணம் என்ன, தகவல்களை பெறுவதற்கான கட்டணம் என்ன, அந்த தகவல்கள் பல்வேறு முறைகளாக அல்லது பல்வேறு விதங்களில் பெறப்படும் போது அதற்கு செலுத்தப்பட வேண்டிய கட்டணங்கள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறதான் இங்க பார்க்க போறோம். தகவல் அறியும் உரிமை சட்ட 2005 கீழ் அதிகாரத்தை உருவாக்குதல் அப்படின்னா என்ன? நம்ம இது வரைக்கும் அதிகாரிகள் தான், புது தகவல் அதிகாரிகள் தான் பார்த்துக்கோம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கான அதிகாரத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது அவங்களுடைய ரூல்ஸ், அதுதான் அவங்களுடைய விதிகளாக இங்கு சொல்லப்படுது. இந்த விதிகளை மத்திய மாநில அரசுகள் உருவாக்குறதுக்கு இதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா மத்திய மாநில அரசுகள், இப்போ மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட விதிமுறைகள் வந்து எல்லா மாநிலங்களாலும் ஒரே மாதிரியாக பின்பற்றப்படுதா அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு கேள்விக்குறியான நிலையில தான் இருக்கு. ஏன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களுடைய நிலைப்பாட்டிற்கு ஏற்ற மாதிரி அதுல சில மாற்றங்களை ஏற்படுத்திதான் அந்த விதிமுறைகளை வந்து பின்பற்றுறாங்க. இங்க குறிப்பா தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 27, 28, 29 இந்த 3 பிரிவுகளின் கீழ் அதற்கான விதிமுறைகள் என்னவாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்க போறோம். முதல் பிரிவு 27. அதன்படி விதிகளை அமைக்கணும் அப்படின்னா அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி அல்லது மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பொருத்தமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கணும். எந்த ஒரு வேலையும் செய்யணும் அப்படின்னா அதிகாரம் இல்லை அப்படின்னா நம்மளால செஞ்சு முடிக்க முடியாது. இங்க விதிகள் உருவாக்கப்படணும் அப்படின்னா அந்த விதிகளை உருவாக்குவதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளால் அமைக்கப்பட்டக்கூடிய அதிகாரிகளுக்கு அதிகாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கணும். இதுல இந்த முதன்மையான விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விண்ணப்ப கட்டணம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விண்ணப்பம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னா அதற்கான கட்டணம், தகவல்களை பெறுவதற்கான கட்டணம், அந்த தகவல்களை பெறுவதுல எந்த விதத்துல தகவல்கள் நமக்கு தரப்படுதோ அதற்கான கூடுதல் கட்டணங்கள், நம்பர் ஆஃப் பேஜஸ் நம்பர் அதிகமாகும் போது அதற்கான கட்டணங்கள் கூடுதலாக வசூலிக்கப்படும். இது அது போக மேல்முறையீடு செய்வதற்கான வடிவங்களும் என்ன அப்படிங்கிறதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 27 வந்து நமக்கு விளக்கம் கொடுக்குது. அதே போல பிரிவு 28 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, மத்திய தகவல் ஆணையம் அல்லது மாநில தகவல் ஆணையம், முதல்ல நம்ம மத்திய மாநில அரசாங்கம்னு சொன்னோம் இல்லையா, இது 28ல மத்திய தகவல் ஆணையம் அல்லது மாநில தகவல் ஆணையம், இந்த இரு ஆணையங்களிடம் மேல்முறையீடு செய்வதற்கு அல்லது பரிந்துரைக்கப்பட்ட எந்த விஷயத்தையும் முடிவு செய்யறதுக்கு இந்த பிரிவு 28 நடைமுறை நமக்கு உதவி செய்யும். இதன் கீழ் இந்த சட்டத்தின் கீழ் செலுத்த வேண்டிய கட்டணங்கள், விதிகளை உருவாக்குறது, அதுக்கு கூடுதல் கட்டணம் எவ்வளவு வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்றது, இது அதிகாரிகளுக்கு உரிய அதிகாரம் வழங்குதல். இது எல்லாமே வந்து பிரிவு 28 கீழ் நமக்கு வந்து வழங்கப்படுது. பிரிவு 29 என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்படி உருவாக்கப்பட்ட, அதாவது விண்ணப்பங்களுக்கான கட்டணம், தகவல்களை பெறுவதற்கான கட்டணம், விதிமுறைகள், மேல்முறையீடுகள், இதற்காக உருவாக்கப்பட்ட தகவல்களை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட பொது அதிகாரிகளால் பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த பிரிவு 29. இது வந்து என்ன கட்டாயமாக்குது அப்படின்னு சொன்னோம்னா,
நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசாங்கத்தினுடைய விதிகளை பின்பற்றணும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய முதன்மையான நோக்கமாக கருதப்படுது. சோ தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 விதி எப்படி செலுத்துறாங்க, அதுக்கப்புறம் 2012 இப்ப இது முதல் நிலை. 2005 வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய முதல் நிலைன்னு சொல்றோம். அடுத்து வந்து 2012க்கு அப்புறமாக அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கறதுதான். அகெயின் அதுலயுமே என்ன இந்த விதிகள் என்ன பாக்குறோம் அப்படின்னா, கட்டணம் வசூலிப்பது தொடர்பான விதிகள், மத்திய தகவல் ஆணையம் அதனுடைய விதிகள் 2005 மற்றும் மத்திய தகவல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் 2027 எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கான தகவல் அறியும் உரிமைக்கான கட்டணம் மற்றும் அதற்கான கட்டுப்பாடுகள் என்ன, 2005 சட்டத்தின்படி அதற்கான கட்டணம் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ன அப்படிங்கறத இங்கே பார்க்க போறோம். இது வந்து பிரிவு 27 அதன் உட்பிரிவு 2 படி பிரிவுகள் பி மற்றும் சி இதன் மூலமாக சில பரிசீலனைகள் இங்கு வழங்கப்படுது. மத்திய அரசு முதன்மையான விதியை உருவாக்குறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, அதற்கான கட்டணம், தகவல்களை பெறுவதற்கான கட்டணம் மற்றும் செலவு கட்டுப்பாட்டு விதிகள் தான். இது வந்து எப்போது இருந்து இது செயலாக்கப்படுது அப்படின்னு சொன்னோம்னா, செப்டம்பர் 16, 2005 முதல் இந்த விதிமுறைகள் அமல்படுத்தப்படுது. இந்த விதிகளை மூலமாக தகவல்களை பெறுவதற்கு நாம விண்ணப்ப கட்டணம், அந்த கட்டணம் செலுத்துவதற்கான முறை, ஆவணங்களை பெறுவதற்கான முறை, ஆவணங்களை பெறுவதற்கான கட்டணம், இது எல்லாமே வந்து விதிகள் 3 முதல் 5 வரை இங்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப பிரிவு 6 படி பார்த்தோம் அப்படின்னா, பிரிவு 6(1) கீழ் தகவல்களை பெறுவதற்கான கோரிக்கைக்கான விண்ணப்ப கட்டணம் வந்து ரூபாய் 10. இத வந்து நம்ம பணமா கொடுக்கலாம், செக்கா கொடுக்கலாம், டிடியா கொடுக்கலாம். இது என்ன விதமாக வேண்டுமானாலும் நாம இந்த கட்டணத்தை செலுத்தலாம். இந்த கட்டணம் வந்து முறையாக பொது அதிகார சபைக்கு, அதாவது பொது கணக்கு வைப்பு அதிகாரிக்கு இந்த கட்டணம் வந்து செலுத்தப்படணும். பிரிவு 7 துணை பிரிவு 1 கீழ் தகவலை வழங்குவதற்கு, இப்போ நம்ம கட்டணம் செலுத்திட்டோம் அப்படின்னா, நம்ம கட்டணம் செலுத்திட்டோம் அப்படின்றதுக்கான உறுதி படிவம் அல்லது உறுதி சீட்டு வந்து நமக்கு என்ன அப்படின்னு பாடணும், கட்டணம் செலுத்தியதற்கான ரசீது. அதற்கு முறையான ரசீது அதிகாரியிடம் இருந்து, கணக்கு வைப்பு அதிகாரியிடம் இருந்து நமக்கு வந்து பெறப்பட்டிருக்கணும். இந்த பொது அதிகார சபைக்கு கணக்கு அதிகாரி என்னென்ன கட்டணங்கள் எல்லாம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னென்ன, இப்போ எனக்கு தேவையான தகவல்களை ஒரு அதிகாரி பேப்பர்ல, எழுத்து வடிவத்துல அல்லது அச்சிடப்பட்ட காகிதத்தின் நமக்கு தராங்க அப்படின்னு சொன்னோம்னா, அது A4 அல்லது A3 பேப்பர், என்ன அளவு பேப்பராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பக்கத்திற்கும் நான் 2 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். 100 பக்கம் இருக்குன்னா 100 பக்கத்துக்கும் 2 ரூபாய் வீதம் நாம் 200 ரூபாய்கள் தகவல்களை பெறுவதற்கான கட்டணமாக செலுத்த வேண்டும். அதே போல பெரிய தாள்கள்லயோ இல்ல நகல்கள் வந்து உண்மையா அதனுடைய விலை வந்து இன்னும் வந்து அதிகரிக்கும். எதை பொறுத்து இதனுடைய விலை அதிகரிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நான் என்ன மாதிரியான மாதிரிகளை தகவல்களாக கேட்டு பெறுகிறேன் அப்படிங்கறத பொறுத்து அதனுடைய உண்மையான விலை வந்து தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் இதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து தேடணும் இல்லையா? சோ பதிவேடுகளை ஆய்வு செய்யறதற்கும் எனக்கு வந்து கட்டணம் செலுத்தணும். அதாவது பொது தகவல் அதிகாரிக்கு நான் வந்து கட்டணம் செலுத்தணும். ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் வரைக்கும் கட்டணம் கிடையாது. ஆனா அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 5 ரூபாய் வீதம் அவங்க வந்து கட்டணம் செலுத்தணும். இதே சட்டத்தின் கீழ் பிரிவு 7 துணை பிரிவு 5 என்ன சொல்லுது அப்படின்னா, தகவலை வழங்குவதற்கான கட்டணம், முறையான ரசீது, டிமாண்ட் டிராஃப்ட், டிடி அல்லது காசோலை, செக் இதன் மூலமாக சேகரிக்கப்பட்டதுக்கு விதி 2006 17/5/2006 செயல்படுத்தப்பட்ட விதிகளின் கீழ் இந்த கட்டணங்கள் வந்து வசூலிக்கப்படுது. அதே மாதிரி பொது அரசு சபைக்கு கணக்கு அதிகாரி செலுத்த வேண்டிய கட்டணங்கள்லாம் என்ன? ஒரு தகவல் வந்து நமக்கு வந்து சிடில இல்ல பென்டிரைவ்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு வந்து நாம கட்டணமாக செலுத்த வேண்டியது 50 ரூபாய்.
அச்சிடப்பட்ட படிவத்தில் வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அதனுடைய வெளியீட்டு நிர்ணய கட்டணம் அல்லது அதிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதிகளின் புகைப்பட நகல் ஒரு பக்கத்தில் சொன்ன மாதிரி A3 or A4 பேஜஸ் ரெண்டுல என்ன விதமான காகிதத்தில் நீங்க பயன்படுத்தினாலும் ஒரு பக்கத்திற்கு ₹2 வீதம் நீங்க கட்டணம் செலுத்தணும். சோ 2012 தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கான விதிகள் இதுல என்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு பொருத்தமான அரசுகளும் அவங்களுக்கு தகுதி வாய்ந்த அதிகாரிகளை நிர்ணயித்துக்கிறாங்க. அதே மாதிரி அதற்கான கட்டணங்களையும் சில விஷயங்கள்ல அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டணங்கள்ல உயர்வையும் கூடவும் குறைச்சும் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்றாங்க. இப்ப இதன்படி 2012 வெளியிடப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் விதிகளின்படி அனைத்து மாநிலங்கள், இந்திய அரசாங்கம், மத்திய மற்றும் அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், அதனுடைய தலைமை செயலாளர்களுக்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, உயர்நீதிமன்றங்களினுடைய பதிவாளர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் செலுத்த வேண்டிய கட்டணத்தை ஒரே மாதிரியாக வசூலிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 27 மற்றும் 25 படி செலுத்த வேண்டிய கட்டணங்களை நாம விதிமுறைகளை உருவாக்குறதுக்கு பொருத்தமான அரசாங்கங்கள் மற்றும் தகுதியான அதிகாரிகளுக்கு அதிகாரம் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி மத்திய மற்றும் மாநில அரசுகள், உயர்நீதிமன்றங்கள் போன்றவை விதிகளை அறிவிக்கிறது. இதற்கு வெவ்வேறு பொருத்தமான அரசுகள் அப்படின்னு சொல்லும்போது திறமையான அதிகாரிகளை நியமனம் செய்யறதற்கு கட்டணம் ஒரு மாற்றங்கள் உள்ளதாக காணப்படுது. இது மட்டும் இல்லாம சில சீர்திருத்த ஆணையங்களும் இது சம்பந்தமாக, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கான சீர்திருத்தங்கள் சம்பந்தமாக சில ஆணையங்களும் மாநிலங்களால உருவாக்கப்பட்டு அந்த தகவல் அறியும் உரிமையை பயன்படுத்துவதற்கான கட்டணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. எதுக்கு ஒரு சாதாரண மக்கள் தகவலை பெறுவதற்கு இந்த கட்டணம் ஒரு கட்டுப்பாடை விதிக்க கூடாது அப்படின்னு பரிந்துரை செய்யறாங்க. சோ எல்லா மாநிலங்களும் திறமையான அதிகாரிகளும் அதற்கான சரியான கட்டண விதிகளையும் மதிப்பாய்வு செய்து இந்திய அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டுமே நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல விதி 3 படி விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்கு துணை பிரிவு 1 கீழ் ஒரு விண்ணப்பம் ₹10 கட்டணத்துடன் விண்ணப்பத்துடன் ₹10 கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. தகவல் வழங்குவதற்கான கட்டணம் பிரிவு 4 துணை பிரிவு 4 மற்றும் சட்டத்தின் பிரிவு 7 துணை பிரிவு 1 மற்றும் 5 இதன் கீழ் தகவலை வழங்குவதற்கான கட்டணங்கள் எப்படி வசூலிக்கப்படணும் அப்படின்றது யூனிஃபார்ம், ஒரே மாதிரியான, ஏற்கனவே சொன்ன மாதிரி காகிதத்தின் மூலமாக பெறப்படக்கூடிய தகவல்களுக்கு ஒரு பக்கத்திற்கு ₹2 வீதமும், பெரிய அளவிலான தாள்களில் பெறப்படக்கூடிய அல்லது புகைப்படங்களாக பெறப்படக்கூடிய தகவல்களுக்கு அதற்கான விலையும், மாதிரிகள், மாடல்ஸ், சாம்பிள்ஸ் அந்த மாதிரி வாங்குறதுக்கு அதற்கான உண்மை விலையும், ஒரு சிடில நம்ம காப்பி பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சிடிக்கு ₹50 வீதமும் நம்ம கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. கட்டணம் செலுத்துவதில் இந்த விதி 5 படி கட்டணம் செலுத்துவதிலிருந்து யாருக்கு விலக்கு அளிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, விதி 3 மற்றும் விதி 5 இதன் கீழ் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. யார்கிட்ட இருந்து? வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கக்கூடிய பிலோ பவர்ட்டி லைன் சொல்லுவோம் இல்லையா, அவங்க கிட்ட இருந்து இந்த எந்த விதமான கட்டணமும், விண்ணப்பத்திற்கான கட்டணமோ, தகவல்களை பெறுவதற்கான கட்டணமோ, இல்ல சிடில இருந்து காப்பி பண்ணி கொடுக்கறதுக்கான அந்த ₹50 கட்டணமோ, எந்த விதமான கட்டணமும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழக்கூடிய மக்களிடம் இருந்து பெறப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க என்ன விதமான ஆதாரம் கொடுக்கணும் அப்படின்னா, ரேஷன் கார்டு, பிலோ பவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய மக்கள் அதற்கான சான்றை சமர்ப்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எந்த விதமான கட்டணங்களும் பெறப்பட மாட்டாது. அதே போல விதி 6 படி கட்டணம் செலுத்தும் முறை இந்த விதிகளின் கீழ் என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றி கட்டணங்கள் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது, ரொக்கமாக கேஷா அல்லது கேஷா செலுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கான ரசீது அவங்க கொடுத்துருவாங்க. டிமாண்ட் டிராஃப்ட்
டிடி, காசோலை, செக் அல்லது பொது அரசு அதிகாரியினுடைய கணக்கிற்கு செலுத்த வேண்டிய ரூபாயை தபால் உத்தரவு மூலமாகவும் நாம வந்து செலுத்தலாம். இது ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லையும் நம்ம பண்ணலாம். மின்னணு முறையிலையும் பொது அதிகார சபையின் கணக்கு அலுவலரிடம் மின்னணு முறையில் கட்டணம் செலுத்தும் வசதியும் வந்து இருக்கிறதுனால அதன் மூலமாகவும் நம்ம கட்டணங்கள் வந்து அவங்களுக்கு வந்து செலுத்தலாம். இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நிலைப்பாடுகள் அண்ட் அதனுடைய விதிமுறைகள், ரூல்ஸ், என்னெல்லாம் ரூல்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத பார்த்துருக்கோம். 3வது நிலை நாம பார்க்க போறது மத்திய தகவல் ஆணையம், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். சோ மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிறது தகவல்களை பதிவு செய்வதற்காக மட்டும் அல்லாமல் அல்லது தகவல்களை பதிவு செய்யப்பட்ட தகவல்களை தேவையானவர்களுக்கு, விண்ணப்பதாரர்களுக்கு வழங்குவதும் அதனுடைய முதன்மையான பணியாக கொண்டு செயல்படுறது. சோ இந்த மத்திய தகவல் ஆணையம் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி பிரிவு 12 படி அதனுடைய உட்பிரிவு 2B அதன் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது வந்து அதிகாரப்பூர்வமாக எப்போ இது பண்றாங்க, நடைமுறைக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அக்டோபர் 2005 ஏற்கனவே சொன்ன மாதிரி. இதுல பிரிவு 13 மற்றும் 14 தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர்களின் சேவை விதிமுறைகள், அது சார்ந்த நிபந்தனைகள் அத வந்து தெரிவிக்கிறாங்க. ஒரு மத்திய தகவல் ஆணையர் அப்படின்னா ஒரு ஆணையம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த ஆணையரை நியமிப்பது எப்படி, அவருக்கான அதிகார நிலைகள் எப்படி, அவர் பின்பற்றக்கூடிய சேவை வழிமுறைகள், மக்களை கையாளணும், விண்ணப்பதாரர்களை கையாளணும் அப்படின்னா அவங்க கடைபிடிக்கக்கூடிய சேவை வழிமுறைகள்லாம் என்ன, விதிமுறைகள்லாம் என்ன, அவங்களுக்கான நிபந்தனைகள் என்ன அப்படிங்கறதா இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். மத்திய தகவல் ஆணையத்தின் அரசியல் அமைப்பு. அரசியல் அமைப்பின்படி இந்த மத்திய தகவல் ஆணையத்திற்கு என்ன மாதிரியான சலுகைகள், இல்ல என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள், என்ன மாதிரியான நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கு. பிரிவு தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி பிரிவு 12(1) கீழ் மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அரசிதழின் அறிவிப்பின் மூலம் என்ன உருவாக்குறாங்க அப்படின்னா மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இது அவங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை செய்வதற்காகத்தான் இந்த அமைப்பு முக்கியமாக மத்திய தகவல் ஆணையம் வந்து அமைக்கப்படுது. இந்த சட்டத்தின் கீழ் அவங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தலைமை தகவல் ஆணையர் மற்றும் பிற உறுப்பினர்களினுடைய நியமனம். முதல் நிலை அதுதான் இல்லையா. ஒரு ஆணையம் உருவாக்குறாங்க, இல்ல என்ன மாதிரியான ஒரு பணி, ஒரு செயல்பாடையும் நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த செயல்பாட்டை செய்வதற்கான பணியாளர்கள் அல்லது அலுவலர்கள் வந்து நமக்கு தேவை. சோ இங்க தலைமை தகவல் ஆணையாரை நியமிப்பது மற்றும் அவர் சார்ந்த மத்திய தகவல் ஆணையம் சார்ந்த பிற பணியாளர்களை நியமனம் செய்வது அப்படிங்கறத முதல் நிலையாக இங்கு சட்டத்தின் கீழ் வழங்கப்படுது. அதை தொடர்ந்து பிரிவு 12(3) கீழ் தலைமை தகவல் ஆணையர் குழுவின் பரிந்துரையின் பேரில் யாரால் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. இந்த நியமன குழுவுல யாரு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 நபர்களை கொண்டிருக்கும். 3 நபர்கள் வந்து அந்த நியமன குழுவுல உறுப்பினர்களாக இருப்பாங்க. முதல்ல குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர், 2வது மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர், 3வது பிரதமரால் பரிந்துரைக்கப்படும் மத்திய அமைச்சரவை அமைச்சர். அந்த அமைச்சர் யாரா வேணாலும் இருக்கலாம். மத்திய அமைச்சரவை சார்ந்த ஒரு அமைச்சர் அதனுடைய உறுப்பினராக இருப்பார். எதிர்கட்சி தலைவர் அதனுடைய உறுப்பினராக இருப்பார். நேச்சுரலா பிரதமரும் இருப்பார். ஏன்னா அவர் தான் வந்து அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கிறதுனால. சோ இதனுடைய மத்திய தகவல் ஆணையத்தினுடைய கண்காணிப்பு, அதன் செயல்பாடு மற்றும் மேலாண்மை நிர்வாக முறைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். மத்திய தகவல் ஆணையம் வந்து அது சார்ந்த விவகாரங்களை வந்து பொது கண்காணிப்பு அப்படின்னா வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லும் போது ஒரு பொது தளத்துல மற்றவர்கள் அந்த விஷயங்களை இது சார்ந்த செயல்பாடுகள் அவங்களுடைய நிலையை தெரிந்து கொள்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்தல், அதற்கான வழி நடத்துதல், அதை மேலாண்மை செய்தல். இது 3 நிலைகள் தான்
இந்த தலைமை தகவல் ஆணையரிடம் இருந்து பெறப்படக்கூடிய தகவல்களாக இருக்கும். அவருக்கு என்னெல்லாம் இருக்கணும்? மற்ற தகவல் ஆணையர்களும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது நம்ம அசிஸ்டன்ட், நம்ம பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர், அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இங்க மத்திய தகவல் ஆணையருக்கும் அவருக்கு உதவி செய்வதற்காக மற்ற தகவல் ஆணையர்கள் இருப்பாங்க. இந்த தலைமை தகவல் ஆணையர் என்ன அதிகாரங்களை பயன்படுத்தலாம் இந்த சட்டத்தின் கீழ் அப்படின்னு பார்த்தோம்னா, வழிகாட்டுதல். மத்திய தகவல் ஆணையத்தால் ஏற்படுத்தப்பட்ட இந்த அமைப்பு வந்து ஒரு தன்னாட்சி முறையில் செயல்படும். அதாவது இண்டிபெண்டா, சுயமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு வந்து செயல்படுது. சோ இவங்களுடைய பணி காலம் எத்தனை ஆண்டுகள் அவங்க பணியில இருக்கலாம், அவங்களுடைய வேலை சேவையினுடைய நிபந்தனைகள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் சட்டத்தின்படி பிரிவு 13 தலைமை தகவல் ஆணையர்களின் பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். ஓகே. மற்றும் சேவை நிபந்தனைகளை இந்த இதுல கொடுக்குறாங்க. இதுல பிரிவு 13 உட்பிரிவு 1 மற்றும் 2 தான் வந்து இடையே தலைமை தகவல் ஆணையர் ஒவ்வொருவரும் ஒரு பதவி வகிக்கணும் அப்படின்னா 5 ஆண்டுகள் முழுமையடையும். அவங்க அந்த 5 ஆண்டுகள் முழுமையடைந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த நிலைக்கு போகணும். அந்த அடுத்த நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய 65 வயது அது வரைக்கும் தான் வந்து அவங்க அந்த பதவி வகிக்கலாம். இது 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்களா இல்ல 65 வயது முதுமை வந்து முதல் அடைகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்துதான் அவங்களுக்கான மறு நியமனம், அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்து அவங்களுக்கு தகுதி பெறுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். மாநில தகவல் ஆணையத்தின் விதிகளின்படி ஒரு செய்தி குறிப்பில் அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விதிகள் அதனுடைய நிர்வாக இயல்பு, அது சம்பந்தப்பட்ட அமைப்பு, அதுல உள்ள நிர்வாகத்திற்கு மட்டுமே பொருந்தும். இந்த விதிகள் மற்ற யாரையும் எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஒரு நிர்வாகம், ஒரு அரசாங்கத்தினுடைய விதிகள் வந்து அந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாக இயல்பு மற்றும் அது சம்பந்தப்பட்ட அமைப்பு, அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர இந்த விதிகள் வந்து எந்த வகையிலையும் மற்றவர்களை பாதிக்காது. குடிமக்கள் தகவல் அறியும் உரிமை அல்லது உரிமை சட்டத்தின் அத்தியாயம் 2 என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, பொது அதிகாரிகள் மற்றும் பொது தகவல் அதிகாரிகளின் கடமைகள் சட்டத்தின் 5வது அத்தியாயத்தின் கீழ் இதனுடைய விதிகள் மாற்றப்படாமல் இருக்கிறதுனால தகவல் ஆணையத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் நீர்த்து போகாமல் இருக்கும். அது வந்து இல்லாம போயிடாம, இல்ல அதுல மாற்றங்கள் அது அதனுடைய தன்மையை இழக்காமல் இருப்பதற்கு இந்த சட்ட விதிகள் வந்து உதவி செய்யுது. எப்படி மத்திய தகவல் ஆணையர் அவரை வந்து பதவி நீக்கம் செய்யலாம், அதற்கான விதிமுறை என்ன? பிரிவு 14(1) அதனுடைய துணை பிரிவு 3 விதிமுறைகளின் கீழ் ஒரு தலைமை தகவல் ஆணையர் அல்லது தகவல் ஆணையரும் துணை ஆணையர் அவருக்கு துணையா இருக்கக்கூடியவங்களையும் குடியரசுத் தலைவரினுடைய உத்தரவு இல்லாமல் அவங்க இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி, அதாவது தவறான நடத்தையின் மூலமாகவோ இல்ல அவங்களோட இயலாமையின் மூலமாகவோ எந்த அடிப்படையை காரணமாக வைத்தும் ஒரு மத்திய தகவல் ஆணையரை வந்து நம்ம பதவி நீக்கம் செய்ய முடியாது. பதவி நீக்கம் செய்யணும்னா அதுக்கு குடியரசுத் தலைவரினுடைய பரிந்துரை வேணும். புகாரை பெறுறதுக்கும் விசாரிக்கிறதுக்குமான அதிகாரம் யாருக்கு? மத்திய தகவல் ஆணையருக்கு. பிரிவு 18(1) இதனுடைய சூழல்களில் எந்த ஒரு நபரிடமிருந்தும் புகாரை பெறவும் விசாரிக்கவும் மத்திய தகவல் ஆணையருக்கு அதிகாரம் உண்டு. அதன் கீழ் பொது தகவல் அதிகாரி, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் மற்றும் துணை பொது தகவல் அதிகாரி நியமிக்கப்படாததால் மேல்முறையீடு செய்யறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான தகவல் அறியும் உரிமை விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியல அப்படின்னா அவர்கள் வந்து ஆர்டிஐ விண்ணப்பத்தை ஏற்க மறுக்கலாம். தகவல் அறியும் உரிமைக்கான விண்ணப்பத்தை ஏற்பதற்கு மறுப்பு தெரிவிக்கலாம். பொது தகவல் அதிகாரி மூலம் தகவல் மறுக்கப்படும் போது அல்லது வழங்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் தகவல் வழங்கப்படாத போது,
குறிப்பிட்ட விதிகளை விட அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படும் இடத்தில், இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா முன்னாடி, மாநிலங்களுக்கு மாநிலங்கள் அந்த கட்டணங்கள் வசூலிப்பது வந்து சில வேறுபாடுகள் வந்து பின்பற்றப்படுது. அந்த நிலையில எனக்கு தேவையான தகவல்களை பெறுவதற்கு நிர்ணயித்த தொகையை விட அல்லது நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகமான கட்டணம் செலுத்த சொல்லும் பட்சத்தில் நான் அதை தவிர்க்கலாம். ஒரு மேல்முறையீட்டாளருக்கான முழுமையடையாத தவறான வழிநடத்தும் அல்லது வழங்கப்படாத தகவல்கள், தவறாக வழங்கப்படாத தகவல்கள், மறுப்பு தெரிவிக்கிறது வேற, அவங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்காமல் இருக்கிறது வேறு. பிரிவு 4க்கு இணங்காதது போன்ற வேறு எந்த விஷயத்தில், பிரிவு 4ன் கீழ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஒத்துப்போகாத நிலைப்பாட்டுல இருந்தாங்க அப்படின்னா, அதே போல மத்திய தகவல் ஆணையரினுடைய துணைப்பிரிவு தகவல் அறியும் உரிமை சட்டம் துணைப்பிரிவு 4ன் கீழ் 3ன் கீழ் சிவில் நீதிமன்றங்கள் அதற்கான அதிகாரங்களை வழங்குகிறது. இது வரைக்கும் தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுக்கான நிலைப்பாடுகள் தான் பார்த்திருக்கோம். இப்ப சிவில் நீதிமன்றங்களும் அதிகாரங்களை வழங்குது. இந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு விஷயத்தையும் விசாரிக்கும் போது சிவில் நடைமுறை சட்டம் 1908 கீழ் பின்வரும் விஷயங்களை ஒரு வழக்கை விசாரிக்கும் போது சிவில் நீதிமன்றம் அதே அதிகாரங்களை மத்திய தகவல் ஆணையமும் கொண்டிருக்கும். ஒரு சிவில் நீதிமன்ற நீதிபதிக்கு என்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கோ ஒரு விஷயத்தை விசாரிக்கும் போது மத்திய தகவல் ஆணையத்திற்கும் அதே மாதிரியான அதிகார நிலைப்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கும். என்னது? ஒரு நபர் வருகையை வரவழைத்தல் மற்றும் செயல்படுத்துதல் இல்ல அப்படின்னா அவங்களுடைய உறுதிமொழி மீது வாய்மொழி அல்லது எழுத்துப்பூர்வ ஆதாரங்களை வழங்குதல். நம்ம எப்பவுமே வாய்மொழியா சொல்றதை விட எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் தான் வந்து என்னைக்கா இருந்தாலுமே நிலைத்திருக்கும். அப்படி பெறப்பட்ட ஆவணங்கள் அல்லது பொருட்களை சமர்ப்பிக்கவும் கட்டாயப்படுத்துது. ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எவிடன்ஸை வந்து காமிச்சுட்டு கொண்டு போறதுக்கு மட்டும் இல்லாம அதை சமர்ப்பிக்கிறதுக்கும் இந்த மத்திய தகவல் ஆணையம் வந்து கட்டளையிடலாம். ஆவணங்களின் கண்டுபிடிப்பு மற்றும் அதற்கான தேவை, பத்திரத்தின் ஆதாரங்களை பெறுது. நம்ம ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது சொல்றோம் அப்படின்னா அந்த எவிடன்ஸ்க்கான ஆதாரங்களை பெறணும். அல்லது ஏதாவது ஒரு பொது பதிவேட்டுல அதற்கான நகல்கள் ஏதேனும் நீதிமன்றத்தால் இல்ல அலுவலகத்திடம் இருந்து அரசாங்க அலுவலகத்திடம் இருந்து பெறப்பட்டது அப்படின்னா அதையும் நாம வந்து பதிவு செய்யணும். அதற்கான சாட்சியங்கள், ஆவணங்கள் இதையும் ஆய்வு செய்வதற்கு தேவையான பொருட்களை வழங்கணும். அதே போல பரிந்துரைக்கப்படும் வேற எந்த விஷயமா இருந்தாலும் அதையும் இந்த மத்திய தகவல் ஆணையம் வந்து வழங்கும். இப்ப சிவில் நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்கள், மத்திய தகவல் ஆணையத்திற்கு சிவில் நீதிமன்றத்தினுடைய எல்லா அதிகாரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த சட்டத்தின் கீழ் விதிகளுக்கு இணங்குவதை பாதுகாப்பதற்கான தேவையான எந்த ஒரு நடவடிக்கையும் பொது அதிகாரி எடுக்கலாம். விதிமுறையை காப்பாற்றுவதற்கு தேவையான எந்த ஒரு நடவடிக்கையும் பொது அதிகாரி செயல்படுத்தலாம். விஷயங்களை, தகவல்களை வழங்குவதன் மூலம் அவங்க என்ன பண்ணலாம்? பல்கலைக்கழகங்கள், மத்திய மற்றும் தகவல் அதிகாரி, மாநில பொது தகவல் அதிகாரி இவங்களெல்லாம் நியமிப்பதன் மூலமாக சில தகவல் அல்லது அதன் வகைகளை வெளியிடுவதன் மூலமாகவும் அவங்களுடைய அதிகாரங்கள் உறுதிப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாம பதிவேடுகள், எப்பவுமே தகவல்களை பெறுவதில் பதிவேடுகளினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. பதிவேடுகளை பராமரித்தல், நிர்வகித்தல் மற்றும் அளித்தல் இது தொடர்பான நடைமுறைகளிலும் தேவையான மாற்றங்களை செய்வதன் மூலமாக அவங்களுடைய அதிகார நிலைகள் காக்கப்படுது. அது மட்டுமல்லாமல் தகவல் அறியும் உரிமை குறித்து பயிற்சியை மேம்படுத்துவதன் மூலம் அவங்களுடைய அதிகாரிகள் அவங்களுடைய நிலைப்பாடுகள் இன்னமும் உயர்த்தப்படும். அதே போல பிரிவு 4 துணை பிரிவு 1ன் கீழ் B1Bக்கு இணங்க அவங்க அறிக்கை வழங்குவதன் மூலம் என்னெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, புகார்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, புகார்தாரர்கள் விண்ணப்பதாரர்கள்னு சொல்றோம் இல்லையா, விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு அல்லது அது சார்ந்த பிற பாதிப்புகள் பொது அதிகார இழப்பீடு பொது அதிகாரி வந்து அதற்கான இழப்பீடு வழங்க வேண்டும். இந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அபராதங்கள் ஏதேனும் ஒன்றை விதிக்கலாம். நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம், இதுக்கு கீழே வந்து அபராதம் விதிக்கிறதுக்கு ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ். சோ அதையும் அவங்க விதிக்கலாம். விண்ணப்பத்தை நிராகரிக்கலாம்.
என்னென்ன காரணங்கள்னால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம் அப்படிங்கிறது முன்கூட்டியே நம்ம வந்து பார்த்திருக்கோம். இப்ப மத்திய தகவல் ஆணையமா இருந்தது ஆணையம் தனக்கு கீழ் வரக்கூடிய தகவல் புகார்களை அல்லது விண்ணப்பங்களை நிராகரிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதன் முடிவை அறிவிக்கணும். அதாவது மேல்முறையீடு போறோமா, இல்ல இத நிராகரிக்கிறோமா, என்ன காரணத்தினால் நிராகரிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும். அதே போல பிரிவு 19(10)ன் கீழ் பரிந்துரைக்கப்படும் நடைமுறைகளின்படி மேல்முறையீட்டை மத்திய தகவல் ஆணையம் முடிவு செய்யலாம். சோ இது சார்ந்த எல்லா முடிவுகளையும் எடுப்பதற்கு இந்த மத்திய தகவல் ஆணையத்திற்கு உரிமை உண்டு. இப்போ வரைக்கும் நம்ம வந்து மத்திய தகவல் ஆணையத்தினுடைய கருத்துருக்கள், அது அவங்களுடைய உருவாக்கம், அவங்களுடைய பணி நியமனம், அவங்களை எப்படியெல்லாம் இந்த பகுதியில நம்ம பார்த்திருக்கோம். சோ இன்றைய வகுப்புல நம்ம 3 நிலைகள் பத்தி பார்த்திருக்கோம். முதல்ல வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய தன்மை, அதனுடைய விதிமுறைகள், இப்போ மத்திய தகவல் ஆணையம். இந்த 3 விஷயங்களும் இன்றைய வகுப்புல நம்ம மேற்கொண்டிருக்கோம். சோ இதை அடிப்படையா வச்சு இன்னும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் இருக்கு, என்ன நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படுது அப்படிங்கறது இனி வரும் வகுப்புகளில் நாம் சந்திப்போம். வணக்கம்.